ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தூர் பிரதர்பாக முத்துராஜ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசப்பட்ட டாபிக் பேர் இதை பற்றி பேச போனீங்க எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசப்பட்ட டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. டிடி தினகரன் அவர்கள் வர தேர்தலில் போட்டி போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சார்பாக போட்டி போட 2 பேர் அமைச்சராக இருப்பாங்கன்னு வர சொல்லியிருக்காரு. இதுதான் இங்கே பார்க்கப்படக்கூடிய தேர்தல். போன தேர்தலில் பார்த்தா 2021 கடம்பூர் ராஜீவன் கோவில்பட்டியில் தோல்வியடைந்தார் நம்ம டிடி தினகரன் பார்த்துருப்போம். ஸோ இவர் நின்னா இவர் கட்சிக்காரங்களே இவர் அண்டர் கிரவுண்ட் வர பண்ணி காலி பண்ணுற நிலைமை தான் இருக்குது. இவர் நின்னாலே எப்படின்னா இவர் ஆதரவுன்னா பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பயத்தில் இவர் போட்டி போடலன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான நம்ம அமமுக நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிமுகவில் ஏன் இப்படி நிலைமை, ஏன் ஏற்படுகிற வலிமையான தலைவராக இருந்தால் பாஜக அதிமுக கூட்டணி வலிமையாக இருந்தால் எதுக்கு அந்த மறுபடியும் அந்த கட்சிக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு அந்த ஒரு கேள்வி நம்மகிட்ட இருந்துருக்கு. விஜய் அவர்கள் நேற்று இந்த மாமல்லபுரம் மீட்டிங்கில் அதிமுக போட்டு தாக்கியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதனால் மறுபடியும் அதிமுக ஐடி விஜய் அவர்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படத்துக்காக போயஸ் கார்டனில் நின்று விஜய் சர்க்கார் பற்றி நாங்கள் ஓடலன்னு சொல்லிட்டு ராஜ செல்லப்பனும் பேசியிருக்காரு. ஸோ இது இங்கே பேசக்கூடிய பொருளாக இருக்குது. விஜய் அதிமுகவுடைய அந்த வாக்குவாதம் அவங்களா பேசிக்கிட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டை அதிமுக கொண்டு வருவதற்கான வேலையானது நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் போயிட்டு இருக்கக்கூடிய விளைவு விஜயின் ஒட்டி யார் பக்கம் இருக்குன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்குது. என்னென்ன நடக்க போகுதுன்ற நம்ம 2026 தேர்தல்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத இன்னும் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியல. தேதி குறிப்பிடல. அதுக்கு அந்த படம் தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் ஆகணும்னு ஒரு பேச்சு இழந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு 2021 2026 திமுக இருக்கிறதுன்றாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு வர சொல்கிறாங்க. எது மாதிரியான டஃப்னு நமக்கு தெரியல. விஜயோடைய ஓட்டு 15-20% வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு இருந்திருக்கு. இந்த ஓட்டு யாரையும் பிரிக்க போகிறான்னு தெரியல. மதுரையில் வடக்கோ காங்கிரஸ் வேணும்னு சொல்லிட்டு தளபதினு சொல்கிறதுக்கு தரமாட்டோன்னு சொல்லியிருக்காரு. பூத்தில் ஆளும் கிடையாது, தொகுதி 3000 ஓட்டு தான் இருக்குதுன்றதை சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் காங்கிரஸ் மாணிக்கந்தாவுக்கு திமுக மதுரை நிர்வாகி சில கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் போய் பேலன்ஸ் பண்ணி திமுக கூட்டணி கட்சியில் எவ்வளோ தொகுதியில் ஒதுக்க போகுதுன்னு நமக்கு சரியாக தெரியல. அதையும் நம்ம பொறுமையாக பார்த்துட்டே இருக்கோம். அதையும் நம்ம பார்த்து நம்ம என்ன நடக்க போகணும்னு பொறுமையாக பார்க்குறோம். ஸோ 2026 தேர்தல் திமுகவுக்கு வலிமையான ஒரு பல பரிசையாக இருக்குன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.